இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வசியமை வந்துட்டு லட்சக்கணக்கு 30 லட்சம், 25 லட்சத்துக்குலாம் வசியமை இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? சண்டாளக்காரங்கிறது ஒரு இடத்த வந்து நிர்மூலம் பண்ணுறதுக்கு ஒரு சில மாந்திரிகத்தில் ஒரு சில வேலைகளை வேகமாக குயிக்காக பண்ணுறதுக்கு அழிக்கக்கூடிய வேலை செய்யும். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா, இப்போ யார் எதிரி ஒருத்தர் இருக்கானோ ஒரு வீட்டை காலி பண்ணுறதுக்கோ இல்லை எதிரியை அந்த இருக்கிற இடத்துல விட்டு ஓட விடுறதுக்கோ இந்த மாதிரியான தமிழ்நாட்டு சிஎம் வந்து 20 அரகஜா வாங்கி வச்சுட்டு சுற்றுறாரு அப்படிங்கிற போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி கிடையாது. இன்னும் இதில் மாந்திரிக ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்களை அதுக்குள்ளே உள்செலுத்தி செஞ்சுக்கிறதுக்கு நம்ம நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கிறதுக்கு செலவு பண்ணி வாங்குவாங்க. சரி, இப்போ இந்த 1000, 2000 ரூபாய்க்கும் மை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ கேள்விப்படுறோம். இப்போதான் வந்து சமீப காலமாக தான் 20 லட்சம், 25, 30 லட்சமுக்கெல்லாம் மை இருக்குன்னு கேள்விப்படுறோம். இப்போ இந்த 2000 குறிக்கிறேன் 1000, 2000 ரூபாய்க்கு மை இருக்குங்கிறது அது ஒரு தவறான வாதங்க. 5 லட்ச ரூபா செலவு பண்ணி எனக்கு எவ்வளோ இருக்கும் மீறி போனாக்கும் ஒரு 650, 700 கிராம் தான் அந்த மையோட அளவே இருக்கும். அப்போ அதை நான் கொடுத்தா எவ்வளோ 5 லட்சம் வந்து ஒரு மைக்கு என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் இல்லை, இருக்கு? அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு அவ்வளோ மெனக்கிட வேண்டியது. வராகி அம்மன் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்ட நினைவுலாம் இருக்கு. எதனால சார் கும்பிடக்கூடாதுன்னு? வராகி அம்மனை கும்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா, வராகி அம்மனை கும்பிட்டாக்கா பிரச்சனை வரும். நீங்கள் வராகி அம்மனை கும்பிட்டா கண்டிப்பாக பிரச்சனை வரும். கொற்றவை பக்தி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மறைமொழியாளர் வராகி சித்தர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட மாந்திரிகம் சார்ந்து பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். ஆன்மீக நாடான தன்பர்களுக்கும் வராகி அன்னை ஆசைப்படுது மட்டும் வணக்கம். இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வசியமை வந்துட்டு லட்சக்கணக்கு 30 லட்சம், 25 லட்சத்துக்குலாம் வசியமை இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? இல்லை, வசியமை இருக்கா இல்லை இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அது இப்போ 25 லட்சங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க சரியா. அதுக்குண்டான அந்த இப்போ மினிமம் ஒரு 1 லட்ச ரூபா வைங்களா, 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு மை கொடுக்குறாங்க. இப்போது ஒன்றும் இல்லை, சண்டாளக்கருன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உடனே அதை தேடிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சண்டாளக்கருங்கிறது ஒரு இடத்த வந்து நிர்மூலம் பண்ணுறதுக்கு ஒரு சில மாந்திரிகத்தில் ஒரு சில வேலைகளை வேகமாக குயிக்காக பண்ணுறதுக்கு அழிக்கக்கூடிய வேலை செய்யும் அப்படிம்பாங்க. இப்போ இந்த மை என்ன பண்ணுன்னா, இப்போ யார் எதிரி ஒருத்தர் இருக்கானோ ஒரு வீட்டை காலி பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இடத்த காலி பண்ணுறதுக்கோ இல்லை அவனை எதிரியை அந்த இருக்கிற இடத்துல விட்டு ஓட விடுறதுக்கோ இந்த மாதிரியான இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இதை யாராவது தூக்கி பிடிச்சிட்டு சுற்ற வேண்டாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு செய்கிறதுக்கு இப்போ சண்டாளக்கருங்கிற இதை வந்து நான் 5000க்கு வாங்குறதோ 10,000 வாங்குறதோ முடியாது. இப்போ அது லட்சக்கணக்கில் செலவுப்படும். அது அந்த அளவுக்கான வேலைகளை டக்குன்னு செய்யும். அப்போ அது போல் வசிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் இல்லை என்ன பண்ணுறோங்கிறத பொறுத்து அந்த அளவுக்கு அந்த மையோட சக்தி இருக்குமா, அந்த அளவுக்கு பவர். ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மை வாங்குறாங்கன்னா அது சும்மா இருந்துருமா? அப்போ அதை நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி செய்யுமா செய்யாதா? ஆனால் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் வந்து 20 அரகஜா வாங்கி வச்சுட்டு சுற்றுறாரு அப்படிங்கிற போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ 25 லட்ச ரூபாய்க்கு மை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அதுக்கு தகுந்தமான வித்தைகள், அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகை இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணலாம். இன்னும் இதில் மாந்திரிக ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்களை அதுக்குள்ளே உள்செலுத்தி நம்ம நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி செஞ்சுக்கிறதுக்கு நம்ம நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான எந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதாரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணி வாங்குவாங்க. சரி, இப்போ இந்த 1000, 2000 ரூபாய்க்கும் மை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ கேள்விப்படுறோம். இப்போதான் வந்து சமீப காலமாக தான் 20 லட்சம், 25, 30 லட்சமுக்கெல்லாம் மை இருக்குன்னு கேள்விப்படுறோம். இப்போ இந்த 2000 குறிக்கிறேன் 1000, 2000 ரூபாய்க்கு மை இருக்குங்கிறது அது ஒரு தவறான வாதங்க. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் அது அதாவது வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நல்லவன் இருக்கானா அதில் ஒரு 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவன் 10,000 ரூபாய்க்கு மை கொடுத்தானா இவங்க என்ன பண்ணுறது, நான் 500 ரூபாய்க்கு தரேன், ஒரு 1000 ரூபாய்க்கு தரேங்கிறது போட்டுறது. இவங்க எல்லாரும் இந்த 10,000 சொல்கிறவன் இல்லை 20,000 சொல்கிறவன் தான் கேட்டுட்டு அப்போ கடைசியில் இவர் 500 ரூபாய்க்கு தராரு இல்லை 1000 ரூபாய்க்கு தராரு, இங்கே போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்கிட்ட போய் வாங்குறது. அப்புறம் அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லிட்டு அவனோட தேவை என்னவா இருக்கும், ஒரு 500 ரூபா கொட்டா ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சுட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு படுத்துருவான், அவ்வளோதான். அப்புறம் நீ நடக்கலாம் ஆன்மீகம் போய் அது போய் இது போய்னா இன்றைக்கி
ஒரு பூஜை சாமான் வாங்கி ஒரு ஒரு இடத்துக்கு போய் ஒரு பூஜை பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ஒரு தேங்காய் பழம் பூ மாலை இது வாங்கினாவே ரொம்ப சின்ன இவன் செலவுல எப்படி ஒரு பண்ணாலே 500 ரூபாய்க்கு மை கொடுக்குறான்னா நமக்கு அந்த புரிதலோ அந்த அறிவோ நமக்கு வேண்டாமா? அது கலப்படமான ஒரு பொருளா சார்? அது என்ன அரகஜா தான், வேற என்ன? இப்போ நம்ம அரகஜாவை பற்றி தான் இவ்வளோ ஃபேமஸாக பேசிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ண முடியும்? 50 ரூபாய்க்கு ஒரு அரகஜா டப்பா வாங்கி கொடுத்து வச்சுக்க, ஓகோன்னு இருக்கும்மா, நீ ஓகோன்னு இருக்க வேண்டியதான், சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அதனால அது வேஸ்ட். இந்த 1000 2000 கிடைக்குதுன்னா சும்மா கூட கொடுக்கலாம். ஒரு சிலர் வந்து சும்மா கூட கொடுக்கலாம், அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் இந்த 500 1000க்குன்னு தேடி போய் விழுந்தீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு பறிச்சுக்கிற கூலி. இப்போ ஸ்டார்டிங் ரேட்னா ஒரு மையோடைய ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு மை சார், ஒரு பேசிக்கான ஒரு வேலை, ஒரு சின்னதாக ஒன்று ஆசைப்படுறோம் அதை நடத்தி கொடுக்கணும்னா என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கினா அது நல்லதுன்னு நம்ம நம்பி வாங்கலாம் சார்? இப்போ அதை தான் நான் போகிற போக்கில் நான் சொன்னேன். இப்போது மை இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினா தான் வேலை செய்யுமான்னு இல்லை. இப்போது நான் கொடுக்குற நான் மையை நான் இங்கே வச்சுருக்கேன், நான் பாக்ஸில் வச்சுருக்க மையை கிட்டத்தட்ட நான் 5 லட்ச ரூபா செலவு பண்ணது. 5 லட்ச ரூபா செலவு பண்ணி எனக்கு எவ்வளோ இருக்கும்? மீறி போனாக்கா ஒரு 650 700 கிராம் தான் அந்த மையோட அளவே இருக்கும். அப்போ அதை நான் கொடுத்தா எவ்வளோ கதை? 5 லட்சம் வந்து ஒரு மைக்கு என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் இல்லை, இருக்கு? அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு அவ்வளோ மெனக்கிட வேண்டியது இருக்குது. ஒரு சில மூலிகைலாம் கிடைக்காது, எங்கேனாலும் போய் தேடி போய் கொண்டு வந்து வைப்பேன். அதுக்கு இன்னொன்று என்னென்னா, இதுக்கு பின்னாடி அந்த அந்த மைக்கு உயிர். இப்போ நான் சொல்லலையா, நீ போய் இந்த வேலையை செய்யணும், அதை செய்யணும், அதுக்கு உண்டான வேலையை அதை பண்ணி என்ன வேலை சொன்னாலும் செய்யணும். அந்த நம்ம நினச்ச காரியத்தை இப்போ ஒருத்தர் வாங்கிட்டு போகிறோன்னா அவன் 1008 பிரச்சனையும் இருப்பான். நல்லதுக்கு, அதாவது கெட்டது கிடையாது. இப்போ நான் என் மனைவி பிரிஞ்சு போயிட்டேன், என்னோட தொழில் நஷ்டமாக இருக்குது, என்னோட வண்டி ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு செய்வன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை அந்த யார் எதுக்காக வாங்கிட்டு போனோம் அவன் நினச்ச காரியம் நினச்ச மாதிரி நடக்கணும். அதுக்காக நம்ம அந்த கொடுக்குற ஒரு விஷயந்தான் இது. நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் நான் அதே மையை தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் 10 ரூபா கொடுத்தாலும் அதே மையத்தை நான் கொடுக்க போகிறேன். 10 ரூபா கொடுக்கலைனாலும் நான் அதே மையத்தை கொடுக்க போகிறேன். அதுக்காண்டி நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா தான் இதுக்கு வேல்யூங்க. அதோட இன்றைக்கி என்னென்னா, நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது. அதுதான் ஒரு மெயின் விஷயம். இதே நீங்கள் 5 லட்சம் செலவு பண்ணி அந்த மையை ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன சார் லாபம்? இல்லை, நான் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அது லாபம் நஷ்டங்கிறத விட நான் ஒரு விஷயத்த நீங்கள் மற்றவங்களோட இதில் என்னை கம்பேர் பண்ண வேண்டாம். நான் இங்கே மாந்திரிகம் பண்ணி தான் நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு நீங்கள் மாந்திரிகம் உன்னோட பிரச்சனையை வா நான் தீர்த்துக்கிறேன், மாந்திரிகத்தில் தீர்த்து வைக்கிறேங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. அதை நான் யாருக்கும் நான் கடத்துறதும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், உன்னோட பிரச்சனை நீங்கன்னா வராகியை கும்பிடும், தெய்வ வழிபாட்டை பண்ண, 365 நாள் வீட்டில் விளக்கேற்று, இதைத்தான் நான் கொண்டு வரேன். மேல்மருவத்தர் ஒரு சமயத்தை எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரி நான் வராகிங்கிற ஒரு சமயத்தை நான் வளர்க்குறேன். நான் எல்லாரும் வீட்லேயும் வராகி இருக்கணும். நீ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வராகி யாரும் வீட்டில் வச்சு வணங்கக்கூடாதுன்னு சொன்னானுங்க. இன்றைக்கி எல்லாரும் அதே வாங்கி மாறி பேசிகிட்டு இருக்கு. நான் ஒருத்தன் தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா வீட்லேயும் வராகியை கொண்டு சேர்த்து. நீங்கள் யார் வராகி வணங்கணும், யார் கெட்டு போயிட்டாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி கும்பிட்டவங்களாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா நிம்மதியாக இருக்கு. எனக்குமே நினைவு இருக்குது, இந்த மாதிரி வராகி அம்மன் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்ட நினைவுலாம் இருக்குது. எதனால சார் கும்பிடக்கூடாது? வராகி அம்மனை கும்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா, வராகி அம்மனை கும்பிட்டாக்கா பிரச்சனை வரும். நீங்கள் வராகி அம்மனை கும்பிட்டா கண்டிப்பாக பிரச்சனை வரும். என்ன சார் கும்பிட்டா பிரச்சனை வருங்கிறீங்க? அப்புறம் இல்லை, வராகி அம்மனை கும்பிட்டா பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ எல்லாருமே பொதுவாகவே சொல்லுவாங்களே, வராகி அம்மனை கும்பிட்டு எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை, ஐயோ நீங்கள் கொடுத்து போட்டால் கூட நான் தண்ணியில் விட்டுட்டுமா கோயிலில் வச்சுட்டுமா கேட்குறாங்க இல்லையா? என்ன காரணம் அப்படின்னாக்கா, இவன் காலம் ஃபுல்லாக, அதாவது தான் புருஷன் யாராவது ஒருத்தர் கூட அஃபேர் வச்சுருப்பாங்க, இல்லை தன் மனைவி யார் கூட அஃபேர் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனையை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, இல்லை கடன் சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை குடும்பம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, 1000 பிரச்சனையும் ஒவ்வொருத்தரும் சம்பாதிச்சு வச்சுருப்பான். இந்த சம்பாதிச்சு வச்சுருக்க பிரச்சனை இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த வராகியை கும்பிட ஆரம்பிக்கும் போது, ஆத்மாத்மா ஒருத்தர் கும்பிட ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனைலாம் ஒவ்வொன்றா கிளம்பும். என்ன ஆகுனா, ஒரு 11 நாள் வழிபாட்டுக்குள்ளே அத்தனையும் தவிடுபடி ஆகும். ஒவ்வொரு பிரச்சனையாக அதுதான் வராகியை கும்பிட்டா பிரச்சனை வருமானா கண்டிப்பாக பிரச்சனை வரும். உன்னோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனைலாம் அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழ. அது நீ வாழ்கிற வாழ்க்கை, நீ வாழ்கிற வாழ்க்கை நெறிமுறையை பொறுத்து இருக்கு. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல், எதனால் நீ கஷ்டப்பட்டியோ, இல்லை துரோகத்தால் கஷ்டப்பட்டியோ, இல்லை வஞ்சிக்கப்பட்டியோ, இல்லை ஒரு சொத்தை பிடிங்கிட்டாங்களோ, இல்லை இவனை ஏமாற்றிட்டாங்களோ, என்ன சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட்டாலும் இந்த வராகியோட வழிபாட்டுக்குள்ளே நீ வந்துட்ட அப்படின்னாக்கா, இப்போ நேற்று கூட நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லலாம். நான் இந்த வழிபாட்டுக்குள்ளே வந்தாக்கா இந்த பிரச்சனையெல்லாம் ஒவ்வொன்றா மேலே நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம். வராகி ஒருத்தன் கும்பிட்டானா அவனுக்கு தைரியம் வந்துடும். நீ என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண, நீ தான் ஜெயிப்ப. அவன் தலை முடியக்கூட அவனாலும் கொடுக்க முடியாது. இதான் நான் சொல்கிறது. இப்போது நேற்று கூட ஒரு அம்மா வந்தாங்க. சில பேர் சில அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தெரியாங்க. அவங்களுக்கு என்ன அது இதை லீகலாக கூட இஷ்யூ ஆகும். என்ன அப்படின்னாக்கா, அந்த பெண்ணை ஒரு பாலியல் ரீதியாக யூஸ் பண்ணிவிட்டு, அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள கொண்டு என்ன பண்ண, அந்த அம்மானால ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. அது குழந்தைங்களுக்காக பிரச்சனை வந்துடும்னு பார்க்குறது. நான் நேற்று சொன்னேன், அம்மா நீ போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுமா,
அப்படின்னு. இன்றைக்கி தான் எல்லாமே மாறிடுச்சா, நீ போய் ஸ்டேஷனில் கேஸ் கூட உனக்கு என்ன இல்லை என் குழந்தை இருக்குது, நாளைக்கு நீங்கள் ஸ்டேஷனுக்கு கொடுத்தவொடனே நான் 10 நாளில் நான் வந்துட்டு மறுபடியும் உன் பிள்ளை ஏதாவது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறான், சொந்த பந்தத்தை இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்களுக்கு நான் என்ன, அவங்க என்ன, அந்த அம்மா என்ன ஒரே ஒரு விஷயம் நினைக்கிறேன், நான் வராயை கும்பிட்டா என்னோட வாழ்க்கையில் மாட்டோம். இது சில பேருக்கு வந்து ஒரு மூடத்தனமாக கூட இருக்கலாம், என்ன இந்த விஷயத்துக்கு போயிருக்குன்னா. சில பேர் வந்து சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிறாங்க சூழ்நிலைங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், சரிம்மா ஓகேம்மா, நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னோட பிரச்சனைங்கிறது சால்வ் ஆகும். அங்கே கூட்டு விசாரிப்பாங்க, இல்லை நாளைக்கு உன் வாழ்க்கையில் வரவிடாத அளவுக்கு என்ன பண்ணுவானுமா பண்ணும். அவன் ரொம்ப அளவுக்கு மீறி அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது இதை பண்ண சொன்னேன். அப்படி இல்லைன்னா ஒரு நாளை வைக்கல, நான் என்ன கூட சொல்கிறேன், அவங்கள வச்சு கூட பண்ணோம்னா அந்த அம்மா அதில் உடன்பாடே இல்லாமல் இருந்தது. சரி ஓகே, உனக்கான இதுன்னா அந்த அம்மாவுக்கு நேற்று பூஜை பண்ணிட்டு இன்றைக்கி அமாவாசை இல்லையா, இன்றைக்கி பூஜையை முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு அந்த அம்மாவுக்கு நம்ம பொருள் கொடுக்கணும். இன்னும் 10 நாள் அவனோட கதைங்கிறது அவன் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக அதை அனுபவிப்பான். அதாவது அந்த பிரச்சனைங்க அந்த அம்மா மறுபடியும் பயப்படு, நீ இந்த பிரச்சனையை நீங்கள் சாமியை கும்பிட்டீங்கன்னா, வராயை கும்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைங்கிறது பெருசாகும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அதோட பிரச்சனை முடிஞ்சிடும், உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். நம்ம அடுத்த வாரமே அதுக்குண்டான ரிசல்ட் கிடச்சிடும், பார்க்கத்தானே போகிறோம். அதனால் யாரும் வராகியை கும்பிட்டதுனால பிரச்சனை வருது, பிரச்சனை உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அதோட அடியோடு போக போகுது, அதுதான் உண்மை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னைக்கு எங்கள் கூட. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.